Praise God friends. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நன்றி ஏறெடுப்பு வசனம் இது. நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்மளுடைய இருக்கின்ற ஸ்தானத்துல நம்முடைய வயதிற்கேற்ப போல கர்த்தரிடத்துல குடும்பமாகவோ தனிநபராகவோ ஜெபித்து நன்றி சொல்லுகிற ஒரு வசனம் தான் இந்த வசனம். எனக்கு ரொம்ப வேதத்துல சில வசனங்கள்லாம் க்ளோஸ் டு மை ஹார்ட் என்று சொல்லுவாங்கல்ல, அப்படியாக இந்த வசனம். நான் எம்மாத்திரம். எவ்வளவோ பெரிய ஒரு ராஜா, எவ்வளோ பெரிய பெரிய போர்களை செய்து வெற்றி பெற்று யுத்த வீரன் என்று பெயர் பெற்றவர். அவருக்கு பக்கத்துல எத்தனையோ சேனாதிபதிகள். அவர் நினைச்சாக்க ஒரு தேசத்தை சுதந்திரித்து கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு ராஜா கர்த்தரை நோக்கி சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் எம்மாத்திரம். இதுவரைக்கும் நீங்க தானே நடத்திட்டு வந்திருக்கீங்க, நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இன்னைக்கு நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த நன்றி ஏறெடுப்பு ரொம்ப மிஸ்ஸிங். விண்ணப்ப ஏறெடுப்பு ஜாஸ்தி இருக்கு, தேங்க்ஸ் கிவிங் இருக்கின்றதா? கர்த்தரிடத்துல தேங்க்ஸ் சொல்றோமா? நன்றி ஏசப்பான்னு சொல்றோமா? ஆழத்துக்கு செல்கிறோமே, நம்மளுடைய குறைகளை அங்கேயும் சென்று கொட்டுகிறோம். தவறு கிடையாது தான், ஆனா யோசிச்சு பார்க்கிறோமா? அந்த ஒரு வாரம் முழுவதுமா நம்மளை நடத்தி கொண்டு வராரே, அந்த மாதம் முழுவதுமாக நடத்தினாரே, அந்த வருடம் முழுவதுமாக நடத்தினாரே, நம்முடைய வயதிற்கு ஏற்றா போல அத்தனை நாட்கள் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறாரே, அவருக்கு நன்றி எடுத்திருக்கிறோமா? என் தனிப்பட்ட ஜெபத்தை நான் என்ன ஜெபிக்கின்றேன்? அவர் இதுவரைக்கும் நடத்திட்டு வந்தீங்களேப்பா, என் குடும்பத்தை நடத்துனீங்களேப்பா, என் கண்ணீரை துடைச்சிருக்கீங்களேப்பா, உமக்கு நன்றி என்று சொல்ல நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்கின்றதா? இயேசுவுக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன் என்ற மனநிலை வரும் பார்த்தீங்களா? அப்பொழுதுதான் அந்த நன்றி வரும். எனக்கு இது போதும்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் தெரியுமா? எனக்கு எல்லாமே இருக்கு, ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபைட்னு ஒரு நினைப்பு வரும் தெரியுமா? அப்பொழுதுதான் நன்றி வரும். அதாவது கர்த்தருக்கு நன்றி என்று வரும். நான் என்ன என் தேவனாகிய கர்த்தர் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன். காரணம், அவர்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த மனநிலையில இருக்கும் பொழுதுதான் நன்றிகள் வரும். நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? Are you satisfied with what you have with you? Have you satisfied with the life which God has given to you? Are you satisfied with whatever the blessings you are received from the God? சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவு இந்த வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய குழந்தைகள் எல்லாமே அவருடைய கரத்தின் ஈவு. இதுக்கெல்லாம் நாம எம்மாத்திரம் அல்லவா? அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஏசப்பா என்று சொல்லுவோம். அவர் இன்னும் அதிகமாக நம்மை எடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். Have a blessed day. Praise be to God.